டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் ஜாகரியை எடுத்துக்கலாமா வேண்டாமா? இது ஒரு பெரிய கொஷின். ஏன்னா ஜாகரி அப்படிங்கிறது ஸ்வீட் தான் அப்படின்னாலும் சில பேர் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் ஜாகரியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா ஆயுர்வேதிக்கில் அதை யூஸ் பண்ணுறாங்க, அதில் மெடிசன்ஸ் நிறையா இருக்குது, அதனால் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் சுகர் அண்ட் ஜாகரி ரெண்டுமே ஒரே பேஸ் சோர்ஸ்லேருந்து தான் எடுக்கப்படுது. ஆனால் சுகர் ரொம்ப நிறையா ரீஃபைன் பண்ணி அதை பயங்கரமாக பாலிஷ் பண்ணி தராங்க. ஆனால் ஜாகரி அப்படியே தர்றதுனால எசென்ஷியலான நியூட்ரியன்ஸ், அதில் இருக்கிற ஊட்டச்சத்து எல்லாமே அதில் இருக்குது. அது உடம்புக்கு ஜென்ரலாக நல்லது தான் அப்படின்னாலும் சுகர் பேஷண்ட்க்கு அது நல்லதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ரெண்டுமே சுகர் கண்டென்ட் இருக்கிற ஒன்று தான். ஜாகரியில் பொட்டாசியம், கால்சியம், அயன் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே சுகர் பேஷண்ட்க்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து தான். ஆனாலும் 10 கிராம் ஜாகரியில் 38.3% கேலரிஸ் இருக்கு. அது 97% சுகர் தான். ஸோ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் ஜாகரியை எடுத்துக்கலாம் சுகருக்கு பதிலாக அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ இது அட்வைசபிளும் கிடையாது.